வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சூரியன் புதன் சேர்க்கை. சூரியன் புதன் ஒரே கட்டத்தில் இருந்தால் ஆக்சுவலாக சூரியனும் புதனும் ஒரே கட்டத்தில் தான் இருப்பாங்க. இல்லைன்னா சூரியனை விட்டு ஒரு கட்டம் விலகி இன்னொரு கட்டம் 2 கட்டத்துக்குள்ளே தான் புதனும் சூரியனும் ட்ராவல் ஆகிட்டு இருப்பாங்க. அதை தாண்டி போக மாட்டாங்க. முக்கூட்டு கிரகம்னு சொல்லுவோம்ல, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை அப்படின்னு இது 3 ஒன்றா தான் இருப்பாங்க. அது இல்லைன்னா அடுத்த கட்டத்தில் இருப்பாங்க. இவ்வளோதான தவிர ரொம்ப வித்தியாசம் இருக்காது இந்த 3 கிரகத்துக்கும். எப்போ பார்த்தாலும் நீங்கள் இந்த டெய்லி பலன் பார்த்தாவே, கேலண்டரில் பார்த்தாவே, கோச்சார கிரகத்தை பார்த்தாவே அந்த 3மே ஒன்றா தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கும். ஒன்று இப்போ பயிற்சி ஆகும். இன்னும் 5 நாள் கழித்து அதே கட்டத்துக்கு புதன் பயிற்சி ஆனதுக்கப்புறம் 5 நாள் கழித்து சூரியன் அடுத்த அதே ராசிக்கு பயிற்சி ஆகும். அப்படி சூரியன் புதன் ஒன்றா தான் இருப்பாங்க. சரி, இப்போ நம்ம வருவோம். இப்போ சூரியன் புதன் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருந்தால் என்ன பலன்னா, சூரியனுங்கிறது ஆத்மகாரகன், புதன்கிறது புத்திக்காரகன். அப்போ இந்த 2ம் சேர்றப்போ நம்மளுக்கு புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புத ஆதித்ய யோகம் அப்படின்னு என்னென்னா, அந்த ஒரு பர்சன் எந்த ஒரு துறையில் இருந்தாலும் அவன் ரொம்ப சிறந்து விளங்குவா. அப்படி என்ன காரணம்னா, சூரியன் புதன் சேர்க்கை. புதன்கிறது அறிவுக்காரகன், சூரியனுங்கிறது ஆத்மகாரகன். அப்போ இந்த 2ம் சேர்றப்போ எந்த ஒரு துறையில் இருந்தாலும் அவங்க அதில் மிகப்பெரிய அறிவாளியாக இருப்பாங்க அந்த துறையில். அப்புறம் சூரியன் புதன் சேர்ந்துருக்கிறதுங்கிறது புதன் முன்னாடி டிகிரிலையும் சூரியன் பின்னாடி டிகிரிலையும் சேர்ந்துருந்தால் தான் இதோட யோகம் முழுமையாக செயல்படும். எப்படின்னா, புதன் ஆதித்ய யோகம் தான் சொல்கிறேன். புத ஆதித்ய யோகம் அப்படின்னா புதன் முன்னாடி டிகிரிலையும் அதுக்கடுத்து சூரியன் இருந்தால் தான் இதோட பயன் முழுசாக கிடைக்கும். இவை அனைத்தும் பொதுவான பலன்களே. சுய ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும். நன்றி.